வணக்கம் அண்ணா அக்கா. வணக்கம். என்ன பிரச்சனை? உங்களோட பிரச்சனை எங்களோட வெளிநாட்டு வாழ் மக்கள் இருக்கிறாங்க, புலம்பெயர் மக்கள் வெளிநாட்டில் வசதி கொண்டு வராங்க. அவங்க வந்து இப்போ கஷ்டப்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டு வராங்க. நீங்கள் அவங்கள்ட்ட என்ன உதவி கேட்கணுமோ அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம் தாராளமாக. வணக்கம். வெளிநாட்டில் இருக்கும் எங்கள் ஈழத்தமிழர்களுக்கு வணக்கம். அதாவது வந்து நான் இருந்து வாழ்ந்த காலத்திலிருந்து சில பிரச்சனைகளை சொல்கிறேன். அதன்படி இந்த வீடியோ மூலமாக அவங்க பார்த்து எனக்கு என்ன செய்யலுமோ அதை அவங்களால் முடிவெடுத்து அதை உதவி மாதிரி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். செய்வாங்க கட்டாயம் செய்வாங்க. அதாவது வந்து நான் சின்னத்திலிருந்து வெறுகல் பிரதேசத்தில் மாவடிச்சேனை என்ற ஊரில் இருந்தாங்க. இருக்கும்போது எங்களோட அப்பா அப்போ சொல்கிறேன்னு அவங்களோட சொந்த இடம் வந்து மாவடிச்சேனையில் இருந்தாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது எங்களோட அப்பா முதல் இயக்கத்தில் இருக்கக்கூட வழிகாட்டின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அப்பா வந்து இயக்கத்துக்கு வந்து வழிகாட்டி சொல்லுவாங்க. இந்த எல்பிஎஸ்சி வந்து அப்போ சின்னத்தில் எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். அப்போ அங்கோட பிரதேசத்தில் அவங்க வயல்வெளிகள் இயக்கம் செய்கிறது. அந்த பிரதேசத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து எங்களோட அந்த பாட்டி எல்லாத்தையும் எல்லாம் அவன்கிட்ட கொண்டு போகும்போது அங்கே கொண்டு விட்டுட்டு திருப்பி வரும்போது எங்களோட இயக்கத்தில் மைன்ஸில் எங்களோட அப்பாவுக்கு கால் போயிட்டு, எனக்கும் கால் இல்லை, எங்களோட அப்பாவுக்கும் இல்லை. இதை சொல்கிறேன். அவங்களோட அப்பாவுக்கு வந்து இயக்கத்தில் மைன்ஸில் தான் கால் போனது, வழிகாட்டி அப்படி போக்குள்ள தான் கால் போனது. இந்தியன் இருக்க போல 90ஆம் ஆண்டு இந்தியன் இருக்க போல கால் 87 இந்தியன் 87-88 இருக்கு. அந்த கடைசி கட்டத்தில் வந்து அப்போ அந்த டைமில் வந்து மட்டக்களப்புக்கு கொண்டு போய் இந்தியன் தான் கொண்டு போய் கால் போட்டு அந்த கால் சோப்படுத்தி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இயக்கம் கொண்டு போய் யாழ்ப்பாணத்தில் அவருக்கு அந்த தகர கால் செய்து கொடுத்துருந்தாங்க. அப்போ நல்ல வழிகாட்டியமாக இருந்தவங்கப்பா. அப்போ அதுக்கு பிறகு திருப்பி வந்து நாங்கள் அங்கேருந்து மூதூருக்கு வந்துட்டோம். மூதூருக்கு வந்ததுக்கு பிறகு நான் கொஞ்சம் வளர்ந்து அப்படின்ற போது எங்களோட அப்பா செத்தது பிறகு இயக்கத்தில் உதவிகள் இல்லாமல் அப்புறம் திருப்பி நான் கல்யாணம் செய்த பிறகு எனக்கு சொன்னாங்க, இப்போ தேசிய துணைப்படையில் இணைந்து இருந்தால் உங்களுக்கு வீட்டு குடும்பத்தில் என்ன பட தேசிய துணைப்படம் தேசிய துணைப்பட அப்போ மாதம் 10,000 சம்பளம். அப்போ நான் அது இப்போ நீங்கள் கல்யாணம் கட்டின பிறகு தான் அப்படி இணைஞ்சிருந்தேன் நீங்கள் தேசிய துணைப்படையில்? நான் சேர்ந்து அப்போ முத்தையங்கட்டு பயிற்சி மாவட்ட வன்னியில் முத்தையங்கட்டு பயிற்சி சுவேசம் பயிற்சி கல்லூரின்னு சொல்லி அப்போ அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி தந்த மாஸ்டர் புகழ் வாத்தி, விடுதலை வாத்தி, நாவேந்தன் மாஸ்டர், அழகம் பாத்தின்னு சொல்லி அந்த இதில் சுவேச பயிற்சி கல்லூரியில் சுவேசம் 32வது படையணியாக அங்கே பயிற்சி எடுத்தாங்க. 3 மாதம் பயிற்சி எடுத்து திருப்பி மூதூருக்கு எங்களோட சொந்த இடத்துகளுக்கு பணி செய்து கொண்டு வந்தாங்க. பணி செய்து கொண்டு வரல. அப்போ மாவிலார் சண்டை துவங்கிட்டு மாவிலார் சண்டை எத்தனையாம் ஆண்டு? 2006 6ஆம் மாதம் 20ஆம் தேதி நம்ம துவங்கினது. அப்போ நான் இப்போ அந்த டைமில் வந்து சொன்னாங்க, இந்த மீளச்சேர்ந்த போராளிகள் 2004க்கு பிறகு மீளச்சேர்ந்த போராளிகள் சொல்லி இணைக்கப்பட்டவங்க. அப்போ இதில் கேட்டாங்க, தேசிய துணைப்படை இருக்கிறார்கள், நீங்கள் போராளியாக இணையலாம்னு சொல்லி. அப்போ என்னையும் போராளியாக நானே போய் சொன்னமனைகிட்ட கதைச்சு இப்போ சொன்னமனை என்னைய போராளியாக மாற்றி அப்போ எனக்கு ஒரு 17 பேர் கொண்ட டீம், ஒரு அட்டாக் டீமாக தந்துருந்தாங்க. சுரணமண்ணோட அப்போ நாங்கள் நேரத்தில் பணி பார்த்து கொண்டு போகல சேராவோட இருந்தால் நாங்கள் அந்த பணி பார்த்து கொண்டு இருந்தோம். நாங்கள் தேசிய துணைப்படையில் அப்புறம் திருப்பி விடுதலை பாட்டின்னு சொல்லி விடுதலை மாஸ்டர்னு சொல்லி அவர் பொறுப்படுத்தி எங்களை போராளியாக அழைக்கப்பட்டு வீரவேந்தன் 2 பேர் வச்சு வீரவேந்தன் 2 பேர் வச்சு அப்போ நான் எனக்கு ஒரு 17 பேர் டீம் தந்துருந்தவங்க, சண்டை டீம்னு சொல்லி அதில் நான் சண்டை பிடிச்சிக்கணும். அப்போ மாவிலார் சண்டை துவங்கிட்டு மாவிலார் சண்டை டேக் ஃபுல்லாக நின்று சண்டைக்கு போகிற. அப்போ உங்களுக்கு இந்த கால் வந்து மாவிலார் சண்டையிலானா போனது? அதில் வச்சு இப்போ ஒரு பாக்ஸுக்குள்ளே மாட்டுப்பட்ட ஒரு சேராசிரா சைட் லைனில் வந்து 4-5 பாயிண்ட் பிடிபட்டுது இராணுவத்தில் கையில். அப்போ அதுக்கு பிறகு தான் நான் அந்த இடத்துல வந்து அப்போ டீமை கூட்டிக் கொண்டு ஒரு இரவு பகல் ஃபுல்லாக சண்டை பிடிச்சி அந்த பிடிக்க வந்தாண்டு போயிட்டோம். முடிக்கிட்ட சரியா பகல் 2 மணிக்கு எங்கள் பாதையை குறுக்கெடுத்து போகிற இடத்துக்குள்ள இப்போ கிளைம்பர் வச்சுருத்தாங்க.
கிளேம்பூரில் தான் என் கால் போனது எனக்கு. அப்போ அங்கே இருந்துட்டு முற்று முழுதாக வாகரையை கொண்டு போயிட்டு எங்களை டாக்டர்ஸ் மாதிரி வந்து மருந்த டாக்டர் அவங்க தான் வச்சு பார்த்து அவங்க காலெல்லாம் சுகப்படுத்தி கொண்டு வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பியிருந்தவங்க. வீட்டுக்கு அனுப்புனா அப்புறம் திருப்பி என்ன சொன்னால் கொண்டு போகுது மூதூர் மாவட்டம் ஃபுல்லாக அப்படி உடப்புது அந்த அர்த்தத்தில். அப்புறம் திருப்பி என்ன சொன்னாங்க, காட்டால் கொண்டு போகணும்னு சொல்லி வண்டியை கொண்டு போக வலிக்கிட்டோம். வண்டியை கொண்டு போன இடத்துல மட்டக்களப்பு கராஸ்புரை கொண்டு போனால் வண்டிக்கு கராஸ்புரை கொண்டு போன இடத்துல தான் அப்புறம் கடைசியாக விமலன் ஆகிற டீமில் உங்களை வண்டி பக்கம் கொண்டு போனவங்களா? வண்டி பக்கம் கொண்டு வந்து சனங்களுக்கு காசு கொடுத்து தான் தூக்கிட்டு வந்து இப்போ கொண்டு வந்தால் அப்போ இடையே கம்பளி பிரதேசம் அந்த பிரதேசத்தில் சொன்னாங்க, நீ வீட்டை போகிறீங்களா தம்பி, காசு கொஞ்சம் தான் வீட்டை போக. நான் சொன்னேன் இல்லைன்னு, நான் வீட்டை போகிற அளவுக்கு இல்லை, எனக்கு கொஞ்சம் போராட்டமெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் கூட. நானாக தான் கேட்டு அந்த டீமுக்கு சண்டை போகிறேன். அப்போ விமலண்ணா தான் பொறுப்பாக இருந்தார், தளபதி விமலண்ணா. யார் விமலண்ணாவா? விமலண்ணா பொறுப்பாக இருந்தவர். அப்போ சொன்னார், நீ வீட்டை போங்க. விமலண்ணா இந்த ஏரியா பொறுப்பாக இருந்தவர். அப்போ சண்டை பொறுப்பாக இருந்தார், திருவண்ணாமலை மாவட்டம் பொறுப்பாக இருந்தார். அப்போ என்ன செய்தார், நான் சொன்னேன் இல்லையே என்ன, நான் வீட்டை போனால் குப்பி எடுத்து கட்டாயம் இடைச்சாவடைவேன், எனக்கு தேவையில்லை, நான் போக மாட்டேன்னு வீட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் அவர் தோளில் தட்டி சந்தோஷப்பட்டு பிடிச்சி சொன்னார், எத்தனை போராளி போனாலும் பரவாயில்ல, நான் வண்டிக்கு கொண்டு வரும், பிரச்சனை இல்லை என்று தான் வண்டிக்கு கூட்டிகிட்டு போனோம். கடைசியாக வண்டிக்கு 2008 நாங்கள் வண்டிக்கு அங்கே சேர்த்துட்டோம். போய் இந்த இதெல்லாம் அடிப்பட்டு பெரிய பிரச்சனை இல்லை. எத்தனையோ போட்டுகளில் இங்கேருந்து வர்ற போட்டுகள் அங்கேருந்து தண்ணி எல்லா காடு ஃபுல்லாக ராணுவம் இறங்கி பிரியா பகுதியால் கொண்டு போய் காட்டால் தூக்கி 1.5 மாதமாக இந்தியாவில் திரிஞ்சு அப்படியே கடைசியாக 2008 அங்கே போய் சேர்ந்துட்டோம்.